அன்பான சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை மத்தேயு 7:7 கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, கர்த்தரிடமாக நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை கேட்க விரும்புகிறார். கர்த்தர் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி நாம் வாழ வேண்டும் அப்படிங்கிற வாழ்க்கை பிரமாணத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த பிரமாணம் தான் பரிசுத்தமான வேதாகமன். அந்த பரிசுத்த வேதாகமன வசனத்தின்படி நாம் வாழ்ந்து கர்த்தரை போல நாம் பரிசுத்தமாக வாழ்ந்து, கர்த்தரை போல் நீதிமானாக வாழ்ந்து, கர்த்தரை போல விசுவாசத்தில் பெருகி வாழ்ந்தோமானால் கர்த்தர் நமக்கு அற்புதம் அதிசயம் செய்து நித்திய வாழ்வுக்கு நம்மை எடுத்துக்கொள்வார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரங்கத்தாவே, நாங்கள் எல்லா காரியத்தையும் தகப்பனை கேட்டு பெற்றுக்கொண்டோமப்பா. ஆண்டவரே, நாங்கள் அதிகாலை தேடி நாம் கண்டடைந்தோமப்பா. ஸ்தோத்திரங்கத்தாவே, நம்முடைய கிருபை அதிகாலை நாங்கள் பெற்றுக்கொண்டோமப்பா. அதற்காக கோடி ஸ்தோத்திரங்கத்தாவே. நாங்கள் சபையாக எழும்ப வேண்டும், பிரகாசிக்க வேண்டும், ஜாதிகளை சொந்தமாக்க வேண்டும் ராஜா. ஏசப்பா, எங்கள் பிள்ளைகளாம் தகப்பனே, ஆண்டவரே சோத்திரங்கத்தாவே, உம்மை ஆராதிக்க துதிக்கிற பரிசுத்த வேதாகமத்தை ஆண்டவரை தியானிக்க வேண்டும் அப்பா. சோத்திரங்கத்தாவே, எங்கள் சபையை ஆசீர்வதிங்க ராஜா, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க ராஜா, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. எங்களை குறித்து எல்லா காரியங்களும் நீங்கள் பொறுப்பிடுங்கப்பா. எங்களுக்கு நீர் வைத்திருக்கின்ற தேவ தரிசனங்கள், திட்டங்கள் எல்லாம் பூரமாக நிறைவேற கிருபை தாங்க ராஜா. ஆண்டவரே, உம்முடைய நித்திய வாழ்வுக்கு எங்கள் எல்லோரையும் எடுத்துக்கொள்ளப்பட எங்களை தகுதிப்படுத்துங்க, வழிநடத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. துதி கனம் மகிமை யாவையும் இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். மீட்பெரும் இரட்சகமாகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே, ஆமேன்.